இத்தாலியில் வந்த பிறகு அந்தோணியாரை யாரும் பெரியவராக நினைக்கவில்லை. அவர் அமைதியாக சமையல் வேலை செய்தார், தூய்மை வேலை செய்தார், யாரிடமும் தன்னை பற்றி பேசவில்லை. அங்கிருந்தவர்களுக்கு அவர் சாதாரண துறவி மாதிரிதான் தோன்றினார். ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டத்தில் போதிக்க வேண்டிய ஆசாரியர் வரவில்லை. அனைவரும் பதற்றத்தில் இருந்தார்கள். அப்போது கட்டாயமாக அந்தோணியாரை பேச சொல்லினர். முதலில் அவர் அமைதியாக நின்றார். பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தார். ஆனால் சில நிமிடங்களில் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். ஏனெனில் அவருடைய வார்த்தைகளில் இருந்த ஞானமும் சக்தியும் அவர்களை ஆழமாகத் தொட்டது. அதற்குப் பிறகு அந்தோணியார் நகரம் நகரமாக சென்று போதித்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய போதனையை கேட்க வந்தார்கள். அவர் பேசும்போது எளிய வார்த்தைகளிலேயே பேசுவார். ஆனால் அந்த வார்த்தைகள் மக்களின் இதயத்தை மாற்றியது. தவறான வழியில் சென்றவர்கள் திருந்தினார்கள். சண்டையிட்ட குடும்பங்கள் ஒன்றானது. ஏழைகள் உதவி பெற்றார்கள். அவரை